வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. இன்றைக்கான இறை வார்த்தையில் உபாகமம் புத்தகத்திலிருந்து ஒரு அருமையான வார்த்தையை தியானிப்போம். உபாகமம் புத்தகத்தில் வனாந்தர பயணத்தில் பிறந்த புதிய தலைமுறைக்கான மோசேயின் கடைசி செய்திகள் அடங்கியுள்ளன. அவர்களுக்கு தேவனுடைய உடன்படிக்கை, தேவன் கொடுத்த 10 கட்டளைகள், தேவனுடைய உண்மை தன்மை ஆகியவைகள் பற்றி எடுத்து கூற வேண்டியது அவசியமாய் இருந்தது. மேலும் தேவனுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிபவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும், கீழ்ப்படியாதவர்களுக்கு வரக்கூடிய சாபங்களையும் தெரிவிக்க வேண்டியது இருந்தது. இது ஒரு நினைவு கூறும் புத்தகம். இந்த புத்தகத்தில் காணப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க உபதேசம், நினைவில் வைத்துக்கொள், ஒருபோதும் மறந்துவிடாதே. இந்த புத்தகத்தின் முக்கியமான வார்த்தைகள் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் ஆகும். இந்த சூழலில்தான் இந்த வார்த்தை வருகின்றது. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஆம், இந்த 4 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவரால் நாம் உணர முடியும். ஆசீர்வதிக்கிறார், நம்மை அறிந்திருக்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம் குறைவுகளிலும் நிறைவாக்கி சமாதானம் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, கடந்த நாட்களில் இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தபோதும், கலகம் செய்தபோதும், அவிசுவாசமாய் நடந்து கொண்ட போதும் தேவன் அவர்களை வழிநடத்தினார், நேசித்தார். நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மில் செய்யும் காரியங்கள் இவைகள்தான். கடந்த நாட்களில் நம்மோடு இருந்த தேவன் இந்த புதிய மாதத்திலும் நம்மோடு இருப்பார். அவர் எதிர்பார்ப்பது விசுவாசமும் கீழ்ப்படிதலும் தான். ஆம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் என நம்புங்கள். இதுதான் விசுவாசத்தின் ஆரம்பம். ஒரு முறை மார்ட்டின் லூத்தர் இங்கிலாந்திலே இருந்த பொழுது மிகவும் குழப்பத்தோடு கவலையோடு அமர்ந்திருந்தார். இதை பார்த்த அவருடைய மனைவி அவர் முன்பதாக கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்தார்கள். அந்த நாட்டின் வழக்கத்தின்படி கருப்பு உடை அணிந்து கொண்டு வந்தால் யாரோ ஒருவர் இறந்து விட்டார் என்று அர்த்தம். துக்கத்தை காண்பிப்பதற்காக கருப்பு உடை அணிவார்கள். இதை பார்த்த மார்ட்டின் லூத்தர், ஏன் இப்படி வந்திருக்கிறாய்? யார் இறந்து விட்டார்? மனைவி சொன்னார்கள், இயேசு இறந்து விட்டார். இல்லை இல்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். பிறகு ஏன் நீங்கள் துக்கமாய் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுடைய மனதை மாற்றினார்களாம். ஆம், நம் வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், உயிருள்ளவராக இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்குள் இருக்கின்றது, மறவாதிருப்போம். அன்பானவர்களே, நமக்கு ஒன்றும் குறைவுபடாது. ஏனென்றால் அவர் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்திலே இருக்கட்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். இந்த புதிய மாதம் இனிய மாதமாக, சந்தோஷமான மாதமாக அமைய வாழ்த்துக்கள். ஆமென்.